செய்திகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சுதந்திர தின நிகழ்வில் பொதுமக்களுக்கு தடை, தேசிய கீதமும் சிங்களத்தில் மட்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. கொழும்பு துறைமுக கிழக்கு முனையம் இலங்கைக்கு மட்டுமே சொந்தம், ஏக முடிவு அறிவிப்பு. 1000 ரூபாய் சம்பள இழுபறிகள் தொடரும் நிலையில் 5ஆம் தேதி போராட்டம் வெடிக்கும் என தொழிலாளர்கள் எச்சரிக்கை. நோபல் பரிசு போன்றே சூகிக்கும் மியான்மர் கைவிட்டு போனது, இராணுவ ஆட்சி தொடருமா? அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை எந்தவொரு நாட்டிற்கும் நிர்வகிக்கவோ அல்லது விற்பனை செய்யவோ இடம் வழங்கப்பட மாட்டாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். துறைமுகத்தின் கிழக்கு முனையமானது 100% துறைமுக அதிகார சபையின் கீழ் செயற்படும் நிறுவனமாக தொடர்ந்தும் இயங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இலங்கை துறைமுக அதிகார சபை இந்தியா, ஜப்பான் நாடுகளுடன் இணைந்து 51 தொடக்கம் 49% உரிமத்தில் அபிவிருத்தி செய்யும் முத்தரப்பு உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் கிழக்கு முனையத்தை எந்த காரணம் கொண்டும் இந்தியாவிற்கு கொடுக்கக்கூடாது எனவும், துறைமுக அதிகார சபையை இதனை தன்வசப்படுத்த வேண்டும் எனவும் துறைமுகத்தில் அங்கம் வைக்கும் 23 தொழிற்சங்கங்களும் கோரிக்கையை முன்வைத்து வந்தனர். இந்நிலையில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்கும் தீர்மானத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என கோரி நாடளாவிய ரீதியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வந்தன. இந்நிலையில் உடன் அமலுக்கு வரும் வகையில் துறைமுக அதிகார சபையின் அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாட்டிற்கோ அல்லது சர்வதேச நிறுவனத்திற்கோ வழங்கப் போவதில்லை என தெரிவித்தார். அதற்கமைவாக இன்று முற்பகல் அலரி மாளிகையில் கிழக்கு முனையத்தை பாதுகாக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் பிரதமருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. உள்ளூர் வளங்களை விற்பனை செய்வதை தவிர்க்கும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை எந்தவொரு நாட்டிற்கும் விற்பனை செய்யவோ அல்லது நிர்வகிக்கவோ இடம் வழங்கப்பட மாட்டாது என பிரதமர் தெரிவித்திருந்தார். அது 100% துறைமுக அதிகார சபையின் கீழ் செயற்படும் நிறுவனமாக தொடர்ந்தும் செயற்படும் எனவும் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன இதுகுறித்து ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கையளித்ததை தொடர்ந்து அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை சர்வதேச நிறுவனத்திற்கு முன்வைக்கும் போது குறித்த விடயங்களுக்கு அந்த நிறுவனம் உடன்படாமையினால் கிழக்கு முனையத்தை 100% துறைமுக அதிகார சபையின் கீழ் செயற்படும் நிறுவனமாக்குவது குறித்த அமைச்சரவை பத்திரம் பிற்பகலில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்திற்கு கிழக்கு முனையத்தை பாதுகாக்கும் தொழிற்சங்கம் உடன்பாடு தெரிவித்திருந்தது. அதற்கமைய சட்டப்படி வேலை செய்யும் செயற்பாட்டை நாளை முதல் கைவிடுவதற்கும் தொழிற்சங்கத்தினர் ஒப்புக்கொண்டுள்ளனர். துறைமுகத்தின் கிழக்கு முனையம் அந்நியர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்பதை உறுதியளித்து எழுத்து மூலமான ஆவணம் ஒன்றை வழங்குமாறு குறித்த கலந்துரையாடலின் போது தொழிற்சங்க தலைவர்கள் கோரியுள்ளனர். பிரதமர் என்ற வகையில் நான் முன்னெடுக்கும் கூட்டங்களில் எடுக்கப்படும் தீர்மானங்களை அவ்வாறு செயற்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகள் கடமைப்பட்டுள்ளனர் என்றும், மேற்கொள்ளும் தீர்மானங்கள் கலந்துரையாடல்களுடன் மட்டுப்படாது அவை செயற்படுத்தப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். මේකෙදි දෙන පුරෝධ මිදිටි කතා කරන හැම දෙයක්ම ක්‍රියාත්මක වී එහෙම කිසිම තීරණයක් මේ වෙනකල් අරගෙන නැහැ. නමුත් මේ රට අපිට සංවර්ධනය කරන්න අවශ්‍යයි. நாட்டை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் முதலீடுகளை உள்ளேற்க வேண்டும். எப்போதும் இது எம்முடையது என்று பெருமை கூறி வைத்துக் கொள்ளலாம். இருப்பினும் ரணில் மைத்ரி அரசாங்கம் செய்தது போல அனைத்தையும் விற்பனை செய்யவும் முடியும். ஆனாலும் எதிர்கால சந்ததிக்கு வளமான எதிர்காலத்தை சுபிட்சமாக ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் இலக்காகும். இந்த வகையில் கொழும்பு துறைமுகம் பற்றி ஜனாதிபதியின் சௌபாக்கிய திட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் தனியார் துறையின் முதலீடுகளுடன் அபிவிருத்தி செய்ய வேண்டும். நாட்டிற்கு எந்த பாதிப்பும் மற்ற வகையில் முதலீடுகளை அனுமதிப்பதால் எந்த பிரச்சனையும் அரசாங்கத்துக்கு ஏற்படாது. යම්කිසි නිවැරදි ක්‍රමවේදයක් අනුව මේ රටට හානිකර නොවන, මේ රටේ අනාගත පරපුරට හානිකර නොවන, මේ රටේ සම්පත් විකිනෙන්නේ නැති ආයෝජන ක්‍රමවේදයකට මේ රජය ප්‍රවිෂ්ඨ වීමෙන් කිසිදු වරදක් නැහැ. රටට ආදරේ රට බේරගන්න ඉන්න එකම කණ්ඩායම හැටියට තමයි මේ ආණ්ඩුව බලයට ආවේ.
நாட்டுப்பற்றுடன் தேசியமயமான நிலையில் அதனை முன்னிலைப்படுத்தி தேசியத்தை பாதுகாப்பதாகவும் தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாகவும் தேசிய உற்பத்தி வளர்ச்சியை அபிவிருத்தி செய்து இறக்குமதியில் தங்கியில்லாத ஒரு பொருளாதார திட்டத்தை கட்டியெழுப்புவதாகவும் கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் 1.5 வருடங்கள் கழிந்துவிட்ட நிலையில் மிச்சமுள்ளது வெறும் வெட்டுப்பேச்சு மாத்திரம்தான் என்று இன்று மக்கள் கூறுகின்றனர். கிராமப்புற தேநீர் கடை போன்றுதான் இன்றைய அரசாங்கத்தின் சகல நடவடிக்கைகளும் அமைந்திருக்கின்றன. கிழக்கு முனையத்தை வழங்குவது தேசிய உற்பத்தியை மேம்படுத்துவதாக அமைகிறதா, தேசியத்தை பாதுகாப்பதாக அமைகிறதா? தொழிற்சங்கம் கூறுவது போன்று இது முற்றிலும் தேசிய சொத்துக்களை விற்கும், நாட்டிற்கு துரோகம் செய்யும் ஒரு நிலைப்பாடாகும் என்ற அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்களும் இருக்கின்றோம். නැගෙනහිර වරාය පර්යන්තය විකුණන එක දේශීයත්වය සුරක්ෂිත කිරීමක්ද, දේශීයත්වය පෝෂණය කිරීමක්ද, දේශීය නිෂ්පාදන ඉහළ දැමීමක්ද? දැන් මෘතිය සමිති කියන කතා ටික බැලුවහම මේක අමුවේම රට පාවල දෙන, රටේ ජාතික සම්පත් විකුණන, රටට ද්‍රෝහී ක්‍රියාමාර්ගයක් විදිහටයි අපි දකින්නේ. ஜனாதிபதி சொல்றாருன்னா 49 நான் கொடுக்குறேன் அதானி. அதானி யார் மாமா மச்சானா? அதானி வந்து மோடியோட கூட்டாளி. அப்ப இந்த நாட்டுல சரி ஒரு பொருளை விற்கிறேன்னு சொன்னா மக்கள் இதுக்கு ஓட் பண்ணிருக்கிறாங்களா? மக்களோட அப்ரூவல் எடுத்தாங்களா? மக்களோட அப்ரூவல் எப்படி எடுத்தாங்க? 69 லட்சம் மக்களோட வாக்கு எடுத்து என்ன சொன்னாங்க? அந்த அரசாங்கம் மாதிரி நாங்க எதையும் விற்க மாட்டோம், நாங்க எல்லாத்தையும் பாதுகாக்க வந்த ஒரு அரசாங்கம். விமல் வீரவன்ச கத்தின கத்துக்கு ஆள்ட அட்ரஸும் இல்லை. ரிசைன் ஆகிட்டாரா? ரிசைன் ஆகுவாரா? உதய கம்மம்பிள்ள ரிசைன் ஆகிட்டாரா? இந்த மிலேனியம் சேலஞ்ச் கோஆபரேஷனை கிழிச்சு வீசுவன்னு சொன்னவர் இந்த மாதிரி அநியாயம் பண்ண விமலும் உதயம் இன்றைக்கு அந்த அரசாங்கத்தில் 73வது சுதந்திர தின நிகழ்வில் சிங்கள மொழியில் மட்டுமே தேசிய கீதம் இசைக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேபோல சுதந்திர தின நிகழ்வுகள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மிகவும் எளிமையாக கொண்டாடப்பட உள்ளதாக அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். උපදෙස්වලට අනුකූල සියලුම ආරක්ෂාව ඇතිව මෙවර නිදහස් උත්සවය காம்பீரவ சஹா சாம்ப். முன்னைய நாட்களை போன்றே இந்த ஆண்டும் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். தற்போது நாட்டில் காணப்படும் கோவிட் தொற்று நோய் பரவலுக்கு முகம் கொடுக்கும் வகையில் அனைத்து சுகாதார நடைமுறைகளுக்கும் உட்பட்டவாறு இம்முறை சுதந்திர தினத்தை கம்பீரமாகவும் எளிமையாகவும் கொண்டாடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 1ஆம் திகதி தொடக்கம் 7ஆம் திகதி வரை அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் எமது தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளோம். 7 දක්වා සියලුම රාජ්‍ය ආයතනවල එවැගේම ආසවල ජාතික තජය එසවීමටත් අපි ජනතාවට ආරාධනා කළා. 4 වෙනිදා උදේ 6:30ට බෞද්ධ ආගමික වතාවරණ ආරාහිම්පිට අභයාරාමේදී இம்முறை 73வது சுதந்திர தின நிகழ்வுகள் மத வழிபாடுகளுடன் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்கமைய 4ஆம் திகதி காலை 6:30க்கு நாரஹிம்பிட்ட அபயராமவில் பௌத்த மத வழிபாடுகளும், கொழும்பு பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் ஆலயத்தில் இந்து மத வழிபாடுகளும், இஸ்லாமிய சமய வழிபாடுகள் 6:25க்கு கொழும்பு 4 நிமல் வீதியில் உள்ள ஜும்மா பள்ளிவாசலிலும், 6:15க்கு கத்தோலிக்க சமய வழிபாடுகள் பொரல்ல எல்சைண்ட் ஆலயத்திலும், கிறிஸ்தவ மத வழிபாடுகள் கொழும்பு 6 மெதடிஸ்ட் ஆலயத்திலும் இடம்பெறவுள்ளன. மேலும் சுதந்திர தினமன்று சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதியுடைய ஆரம்ப உரையை அடுத்து முப்படையினர் மற்றும் போலீசாருடைய அணிவகுப்பு மரியாதை இடம்பெறவுள்ளது. மிக குறைந்த அளவிலான படையினரே இந்த அணிவகுப்பில் இம்முறை ஈடுபடுத்தப்படவுள்ளனர். இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் PCR அல்லது ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு இந்த இடத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். அதாவது அனைத்து சுகாதார வழிமுறைகளையும் ஒன்றுவிடாமல் பின்பற்றியுள்ளோம். இம்முறை நாட்டில் காணப்படும் தொற்றுநோய் நிலைமை காரணமாக மக்களுக்கு சுதந்திர தின கொண்டாட்டங்களை குறித்த இடத்திற்கு வருகை தந்து நேரடியாக பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொடுக்க முடியவில்லை என்பதை கூறிக்கொள்கின்றோம். ஏனெனில் எந்தவொரு நிகழ்வுகளை நடாத்தினாலும் நாம் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியாக வேண்டும். මෙවර මේ පැවතෙන රෝගී තත්ත්වය නිසා අපිට මහජනතාව සඳහා ඒ කියන්නේ මහජනතාවට එම ස්ථානයට පැමිණ නරඹන්න පහසුකම් ඇති කරන්න හැකියාවක් නැහැ. මොකද සෞඛ්‍ය උපදෙස් පිළිපැදිය යුතුයි අපි මොන උත්සවයේ තිබුණත්. இதேவேளை இம்முறை தேசிய கீதம் தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய 2 மொழிகளிலும் இசைக்கப்படுமா என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். ජාතික ගීය මෙවර භාෂා දෙකෙන්ම ගායනා කරනවද නැත්නම් සිංහල භාෂාවෙන් පමණක්ද ගායනා කරන්නේ? இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு செயலாளர், சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி தேசிய கொடியை கம்பத்தில் ஏற்றும் போது மட்டுமே தேசிய கீதம் இசைக்கப்படும். சிங்கள மொழியில் மாத்திரமே இம்முறை தேசிய கீதம் இசைக்கப்படும். ජාතික ගීය ගායනා කරන්නේ අතිකර ජනාධිපතිතුමා උත්සවයට පැමිණිලා ජාතික කොඩිය ඔසවන අවස්ථාවේදී. ජාතික ගීය ගායනා කරන්නේ සිංහල භාෂාවෙන්. கம்பஹா மாவட்டத்தில் 590 பாடசாலைகளில் 589 பாடசாலைகளே
பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை தெரிவித்தார். දිස්ත්‍රික්කයේ තිබෙන සමස්ත පාසල් සංඛ්‍යාව 590යි. ඒ 590න් පාසල් 589ක් පෙබරවාරි 15 වන සඳුදා විවෘත කිරීමට පුළුවන් තත්ත්වයක් පවතිනවා කියන එක තමයි ගම්පහ ප්‍රාදේශීය සම්බන්ධීකරණ කමිටුව අපිට නිර්දේශ කළා තිබෙනවා. கம்பகா மாவட்டத்தில் உள்ள 590 பாடசாலைகளில் 589 பாடசாலைகளையும் கல்வி நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் உள்ள 446 பாடசாலைகளில் 442 பாடசாலைகளையும் கல்வி நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்தில் 4 கல்வி வலயங்கள் உள்ளன. இதில் கம்பகா வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் பிரிவின பாடசாலைகளை திறக்கக்கூடிய நிலையில் உள்ளதாக கம்பகா பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழுவினர் தெரியப்படுத்தியுள்ளனர். மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டால் அதிபரும் விருப்பத்தின்படி வகுப்புகளை 2ஆக பிரித்து வார நாட்களில் நடத்துவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை களுத்துறை மாவட்டத்தில் 446 பாடசாலைகள் உள்ளன. அவற்றில் 442 பாடசாலைகள் திறக்கக்கூடிய நிலையில் உள்ளதாக களுத்துறை மாவட்டத்தின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. අපි අභිමතය පවරලා තිබෙනවා ඒ විදුහල්පතිතුමාට හා විදුහල් කමිටුවට අවශ්‍ය විදිහට ඒ පන්තිය දෙකට බෙදලා අවශ්‍ය නම් කැඳවීම. இதேவேளை 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை பிரபல பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான வெட்டுப்புள்ளிகள் நியாயமற்ற முறையில் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறி கோட்டை புகையிரத நிலையத்துக்கு அருகில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. பாடசாலைகளை பாதுகாக்கும் மக்கள் இயக்கத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் பேரணியாக ஜனாதிபதி செயலகம் வரை சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை மலையகத்தில் சுகாதார நடைமுறைகளுடன் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பமாக இருந்தாலும் மாணவர்களின் வருகை என்பது இன்னும் முழுமையாக இல்லை என தரவுகள் தெரிவிக்கின்றன. பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள சில தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் மாணவர்களின் வருகையானது 30% குறைவாகவே இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதிபர்கள், ஆசிரியர்கள் உட்பட பாடசாலை நிர்வாகத்தினர் சமூகம் அளிக்கின்ற போதிலும் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு சில பெற்றோர் இன்னும் தயக்கம் காட்டும் நிலை நீடிக்கின்றது. குறிப்பாக ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட ஹட்டன் ஸ்ரீபாத சிங்கள பாடசாலையில் சுமார் 600 மாணவர்கள் கல்வி பயிலும் நிலையில் இன்று 6 மாணவர்கள் மாத்திரமே வருகை தந்திருந்தனர். இந்த பாடசாலையில் தரம் 3 கல்வி பயிலும் மாணவர் ஒருவருக்கு அண்மையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னரே வருகை நன்றாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இன்றைய தினம் வவுனியா மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களின் வரவு வழமைக்கு திரும்பியதை அவதானிக்க முடிந்துள்ளது. கோவிட் நடைமுறை பாதுகாப்புகளுடன் பெற்றோர்கள் மாணவர்களை பாடசாலைக்கு அழைத்து சென்றதையும் காண முடிந்தது. சர்வதேச நாடுகளுடன் ஒப்பிடுகையில் எமது நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வரும் நபர்களுடைய வீதம் அதிகரித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டில் இதுவரை பதிவான மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 64,000ஐயும் கடந்துள்ளது. இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 348 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 6,144 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 916 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவே ஒரு நாளில் குணமடைந்த அதிகளவான நபர்களுடைய எண்ணிக்கையாகும். இதுவரை நாட்டில் 64,505 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 58,075 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 316 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டின் சில பகுதிகள் இன்று காலை 5 மணியுடன் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய நாராயண்பேட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 100ஆம் தோட்ட பகுதியும், பேலிவட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கங்கபட கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட 90ஆம் தோட்ட பகுதியும், மேலும் துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட் தடுப்பூசிகள் ஏற்றும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் நிலையத்தில் இன்று காலை தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் M. கிரிசுதன் தலைமையில் நடைபெற்ற தடுப்பூசி ஏற்றும் நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர்கள், வைத்தியர்கள், தாதியர்களுக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. நுவரெலியாவில் நிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் வைத்தியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் கோவிட் தடுப்பூசியை வழங்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசியை வழங்கும் நிகழ்வு வைத்திய அதிகாரி வைத்தியர் தம்மிகா அழகுபெரும தலைமையில் நிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் இன்று காலை இடம்பெற்றன.
இதேவேளை 3 கோவிட் மரணங்கள் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டது. இதற்கமைவாக இலங்கையில் பதிவாகியுள்ள கோவிட் தொற்று மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 316 அமைந்துள்ளது. கொழும்பு கட்டு பகுதியைச் சேர்ந்த 38 வயதான ஆணொருவர் கோவிட் தொற்றோடு நுரையீரல் தொற்று நிலை காரணமாக மரணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடுவளை பகுதியைச் சேர்ந்த 68 வயதான பெண்ணொருவர் கோவிட் நிமோனியா மற்றும் இதய செயலிழப்பு காரணமாக மரணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்குருவாத்தோட்ட பகுதியைச் சேர்ந்த 69 வயதான பெண்ணொருவர் கோவிட் தொற்று மற்றும் உயர் குருதி அழுத்தம் காரணமாக மரணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. අපේ රට ගැලපෙන විදිහට ආදේශ කරගනිමින් ඉදිරියට ගමන් කළොත් තමයි 10 වෙනි තැනින් උඩට එන්න අපිට පුළුවන් වෙන්නේ. එහෙම නැති වුණොත් මේ අපි අනුගමනය කරන උපක්‍රමශීලී ප්‍රවේශයන් විතර නම් අපි ඒවා සමාලෝචනයක් සිදු කරන්නේ නැත්නම් දැනට තියෙන තත්ත්වය යටතේ අපේ රට තුළ රෝග லோவி நிறுவனம் தயாரித்த கோவிடை திறம்பட கையாளும் நாடுகளுடைய வரிசையில் எமக்கு 10வது இடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எமக்கு மேலே உள்ள 10 நாடுகளிலும் எவ்வாறு கோவிட் வெற்றிகரமாக கையாளப்பட்டுள்ளது என்பதை ஆராய்ந்து அவற்றை எமது நாட்டுக்கு பொருத்தமான வகையில் மறுசீரமைத்து புதிய நடைமுறைகளை கையாள்வதன் ஊடாக எம்மால் முன்னேறி செல்ல முடியும். மேலும் நாட்டில் தற்போது தொடர்ந்தும் கோவிட் மரணங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 4-5 தினங்களில் 25 தொடக்கம் 30 வரையிலான கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. எனவே நாட்டில் தினசரி மரண வீதம் அதிகரித்து வருகின்றது. மேலும் நாட்டில் மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 64,000 கடந்தாலும் இதில் 80% குணமடைந்துள்ளனர். அதாவது உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் எமது நாட்டில் குணமடைந்து வீடு செல்வோர் வீதம் அதிகமாக உள்ளது. மேலும் மரண வீதத்தையும் நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றோம் என்றே சொல்லலாம். எனவே எமது நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்புக்கு அமைய நாம் நல்லதொரு இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் இந்த இடத்தை மேலும் நல்லதொரு இடம் நோக்கி எடுத்து செல்வதா இல்லையா என்பதை நாம் இன்று மேற்கொள்ளும் தீர்மானங்களை தீர்மானிக்க உள்ளன. නමුත් අපේ යම් සැනසුමක් අපිට සැනසුම් සුසුමක් හෙලන්න පුළුවන් තත්ත්වයක් ඇති වෙලා තියෙන්නේ. අපිට මේ වෙනකොට වාර්තා වෙන රෝගීන් අති බහුතරය සුව කළ ගෙදර යවන්න පුළුවන් වෙලා තියෙනවා. நாட்டில் நேற்றைய தினம் 864 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 827 பேர் பேலியகுட கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள், 10 பேர் சிறைச்சாலை கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள். இதற்கமைய நேற்றைய தினம் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவானவர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 362 பேரும், கம்பா மாவட்டத்தில் 88 பேரும், கண்டி மாவட்டத்தில் 81 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 66 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 45 பேரும், குர்நகலி மாவட்டத்தில் 39 பேரும், மாத்தளையில் 33 பேரும், நூரலியாவில் 28 பேரும், அம்பாறையில் 11 பேரும் பதிவாகியுள்ளனர். காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் தலா 14 பேர் பதிவாகியுள்ளனர். மேலும் அனுராதபுரம் மாவட்டத்தில் 14 பேரும், மன்னார் மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தலா 12 பேரும், பதுள்ள மற்றும் பொலனறுவ ஆகிய மாவட்டங்களில் தலா 4வரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3வரும், ஹம்பாந்தோட்ட மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் தலா 2வரும், புத்தளம், மட்டக்களப்பு மற்றும் மொன்றகலை ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொருவரும் பதிவாகியுள்ளனர். சிறுபான்மை சமூகம் தற்போது எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உயர்பீட உறுப்பினர்களுக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. நியாயமான சமூகத்துக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரியவை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உயர்பீட உறுப்பினர்கள் கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தலைமையில் இன்று கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது நியாயமான சமூகத்துக்கான தேசிய இயக்கம் கடந்த காலங்களில் சிறுபான்மையினருக்கு இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வருவதற்காகவும் விசேடமாக முஸ்லிம்களின் ஜனாசா எரிப்பு விடயத்தில் எதிர்ப்பினை வெளியிட்டமைக்கும் அவ்வமைப்புக்கு தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். அதுடன் சிறுபான்மை சமூகம் தற்போது எதிர்நோக்கியுள்ள காணி பிரச்சினை, இராணுவமயமாக்கல் போன்ற இன்னொரு பல பிரச்சனைகள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தினர். இந்த சந்திப்பில் மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன், கட்சியின் தவிசாளர் அமீர் அலி, செயலாளர் சுபைருதீன், சிரேஷ்ட பிரதி தலைவர் சஹீட் மற்றும் பொருளாளர் ஹுசைன் பைல் ஆகியோர் கலந்து கொண்டனர். 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி ஹொரண பெருந்தோட்ட கம்பெனியின் கீழ் இயங்கும் பல தோட்டங்களை சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் இன்று புலட் சிங்கள நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு விவகாரத்தில் இந்த முறையும் திட்டமிட்ட அடிப்படையில் இழுத்தடிப்பு தொடர்கின்றது. 2019 புதிதாக கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்தின் பிரகாரம் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் 500 ரூபாவிலிருந்து 700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. விலைக்கேற்ற கொடுப்பனவாக 50 ரூபா வழங்கப்பட்டது. விலை கொடுப்பனவு, வரவுக்கான கொடுப்பனவு என்பன நீக்கப்பட்டன. இதன்படி நாளொன்றுக்கான சம்பளமாக 750 ரூபாவை தொழிலாளர்கள் பெற்றனர். தற்போது அடிப்படை நாள் சம்பளமாக 700 ரூபாவை பெறும் தொழிலாளர்கள் புதிய ஒப்பந்தத்தின் ஊடாக மேலும் 300 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 1000 ரூபாவை அடிப்படை நாள் சம்பளமாக எதிர்பார்க்கின்றனர்.
இந்நிலையில் 2020 மார்ச் முதல் தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாள் சம்பளமாக 1000 ரூபாவாக இருக்க வேண்டும் என 2020 ஜனவரியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கூறியிருந்தார். மேலும் 2020 நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்து சம்பளமாக 1000 ரூபாய் வழங்குவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. குறித்த வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இயலுமான வகையில் சம்பள கட்டுப்பாட்டு சபை மூலம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக தொழில் உறவுகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. எனினும் அடிப்படை நாள் சம்பளமாக 1000 ரூபாவை வழங்க முடியாது என தோட்ட கம்பெனிகள் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டன. திட்டமிட்ட அடிப்படையில் இந்த இழுத்தடிப்பு தொடர்கின்றது. இந்நிலையில் 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி ஹொரண பெருந்தோட்ட கம்பெனியின் கீழ் இயங்கும் பல தோட்டங்களை சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் இன்று புலத் சிங்கள நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை நடத்தியிருந்தனர். இதில் 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்க வேண்டும் என கோரி தொழிலாளர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டு ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தனர். இதேபோல 1000 ரூபாய் சம்பள பிரச்சினை தொடர்பில் பெருந்தோட்ட விவகாரங்களுக்கான இணைப்பு செயலாளர் செந்தில் தொண்டமான் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். சம்பள பேச்சுவார்த்தை வேஜஸ் போர்ட் மூலியமாக முன்னெடுக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட வரலாற்றிலே முதல் தடவையா இந்த கூட்டொப்பந்தம் கைசாண்டு வர காலங்களில் முதல் தடவையா இது ஒரு முடிவுக்கு வராம இது வேஜஸ் போர்டுக்கு முன்னெடுக்கப்பட்டது. இந்த வேஜஸ் போர்டில் கிட்டத்தட்ட நாங்க அவங்களோட நடந்த பேச்சுவார்த்தையில கௌரவ மாரிமுத்து அவர்கள் அதுல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட பிரதிநிதியாக இங்க இருக்கிறாரு. அதுல 900 ரூபாய் அடிப்படையாகவும் 100 ரூபாய் பட்ஜெட்ரி அலவன்ஸாகவும் வழங்குறதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ 6ஆம் தேதி கூட இருக்க அந்த வேஜஸ் போர்டில் அரசாங்கத்தோட ஆதரவோட 1000 ரூபாய் மக்களுக்கு வழங்குறதுக்கான நடவடிக்கை அன்னைக்கு முன்னெடுத்து அதுக்குள்ள தீர்மானம் வரக்கூடியதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் நம்புறோம். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனிங்க 1000 ரூபாய் அறிவிச்ச உடனே 1 ரூபா கூட சம்பள அதிகரிப்பு அடிப்படையில் தர முடியாதுன்னு சொன்ன கம்பெனி நாளில் 725 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. 700 725 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து எங்களுக்கு தெரியக்கூடியது என்னன்னா அவங்களால கொடுக்க முடியும், ஆனால் அவங்க கொடுக்கறதுக்கு முன் வராமல் இருக்கு. இப்போ இந்த வேஜஸ் போர்டுங்கிற ஒரு கடிவாளம் மூலியமாக கண்டிப்பாக 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு முழு வாய்ப்பு அதில் இருக்குது. அதனால அந்த வேலை திட்டத்தை இன்னைக்கு நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதுக்கு 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்கிறனால 5ஆம் அடையாள வேலை இருப்பு போராட்டம் மாதிரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மக்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்குது. இந்த மாதிரி அனைத்து தரப்பான மக்கள் மலையத்தில் 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு நாள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இந்த கம்பெனிக்கு நம்ம தெரிவிக்கணும். மலைய மக்கள் அச்சங்க ரீதியில வேறுபட்டு இருந்தாலும் 1000 ரூபாய் மக்களுக்கு பெறக்கூடிய சூழ்நிலையில அனைவரும் கடந்த காலத்தில் செயற்பட்ட இன்றைய எதிர்க்கட்சியினரும் உண்மையை பேசும் பிழைகளை சுட்டிக்காட்டும் அரசியல்வாதிகளும் அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்டு குறிவைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். 15 ஜனவரி 8 முதல் 2019 நவம்பர் 19 வரை நல்லாட்சி ஆட்சி காலத்திலே நடைபெற்ற அரசியல் பழிவாங்கல் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை ஆராய்வதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழு தனது அறிக்கையை ஜனாதிபதி சமர்ப்பித்திருக்கின்றது. அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சிபாரிசு நடைமுறைப்படுத்துவதற்காக உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரியந்த ஜெயவர்தன, குபதிரி விக்ரமசிங்க மற்றும் நீதியரசர் ரட்டப்பிரியா குருசிங்க ஆகியோரை கொண்ட மூவரை கொண்ட ஒரு குழுவை அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. இந்த புதிய குழு 3 மாதங்களுக்குள்ளே இந்த சிபாரிசுகளை ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு புதிய தங்கள் சுவாரஸ்யை தரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. உடைந்து விழுந்து வெளியே கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதிரணி முக்கியஸ்தர்களை குறிவைத்து செயல்படக்கூடிய உண்மையான அரசியல் பழிவாங்கல் இங்கே தான் இருக்கிறது நினைக்கின்றேன். அந்த ஆபத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற சொல்ல விரும்புகின்றேன். உண்மையிலேயே இந்த எங்கள் அரசாங்கத்திலே கடந்த காலத்திலே அமைக்கப்பட்ட குழுவின் மூலமாக அதற்கு முன்னாடி ராஜபக்ச அரசாங்கத்திலே திருடிய, கொள்ளையடித்த, ஏமாற்றிய, ஊழல் செய்த பலர் கொலை குற்றங்களை கூட சந்தித்திருக்கக்கூடிய பலரை எதிராக வழக்கு தொடரும் செயல்பாடுகளை ஆராய கமிட்டி குழுவாக தான் இருந்தது. ஆகவே கடந்த காலத்திலே திருடர்களை பிடிக்க போனவர்கள் இப்பொழுது அந்த திருடர்களை நம்ப விட்டுவிட்டு பிடிக்க போனவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அரசியல் பழிவாங்கல் குழுவின் சிபாரிசு காரணமாக கடந்த காலங்களில் எங்கள் அரசாங்கத்தால் போடப்பட்ட பல்வேறு வழக்குகளில் இருந்து வரிசையாக இந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பல அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும் விடுதலை பெற்றிருக்கின்றனர். நீதிமன்றம் அவர்களை இணையிலேயோ அல்லது முழுமைய விடுதலையிலேயோ வெளியே அனுப்பி இருக்கின்றது. ஆனால் கடந்த காலத்தில் செயல்பட்ட இன்று எங்கள் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் சரி, பல்வேறு ஊடக நிறுவனங்களும் சரி, அரசாங்கத்தால் உண்மையை சொல்லும் ஊடக நிறுவனங்களும் உண்மையை பேசும் அரசாங்க குறையை சுட்டிக்காட்டும் அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்கம் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இந்த அரசாங்க செயல்பாடு தெளிவாக எடுத்து காட்டுகின்றனர்.
யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்வது விளையாட்டு செய்தி. விளையாட்டு நிறுவனங்களுக்கான பதவிகளில் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்டவர்களை ஒருபோதும் அந்த பதவியிலிருந்து நீக்க மாட்டேன் என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கேகாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டில் இனம் மதம் மொழி பார்த்து விளையாட முடியாது. யார் திறமையானவரோ அவருக்கு அணியில் அங்கத்துவம் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களுடைய மதங்களை பின்பற்றுவதற்கு உரிமை உள்ளது. அதில் நாம் தெளிவாக உள்ளோம். அதனால் தற்போது விளையாட்டுத் துறையில் இன்றைய நாள் மற்றும் முன்னைய நாள் வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது கிரிக்கெட் விளையாட்டுக்கு மட்டுமல்லாது ஏனைய விளையாட்டுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக சுசந்திகா ஜெயசிங்க உள்ளிட்ட அனைவரும் முன் வந்துள்ளனர். அவர்களுடைய விளையாட்டுத் துறையையும் மேம்படுத்துவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் உள்ளனர். ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். உபக்குழு நியமனம் என்பது முதன்மையான தீர்மானம் இல்லை, அது இறுதியான தீர்மானம். ஜனநாயக ரீதியாக வாக்கெடுப்பின் மூலம் விளையாட்டுக் கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களை அந்த பதவியிலிருந்து அரசியல் தலையீட்டின் மூலம் அகற்ற முடியாது. அதனை செய்வதற்கு நான் தயாரில்லை. சிரேஷ்ட வீரர்கள் இளைய வீரர்களை விமர்சனம் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு விமர்சனங்கள் செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் அது தனிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது சிறந்த விடயமில்லை. விளையாட்டுத் துறையை உயர்த்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். තරුණ ක්‍රීඩකයෝ මේ පරණ ක්‍රීඩකයෝ දිහා බලනවනේ. එක ජ්‍යෙෂ්ඨ ක්‍රීඩකයෙක් තවත් දේශ ක්‍රීඩකයන්ගේ අද කියන්න ගත්තොත් ඒක පෞද්ගලික වෙනවා. ඒ හින්දා මම හිතන්නේ පළවෙනි කාරණේ තමයි ඒක නතර වෙන්නත් ඕන. සියලු දෙනාම එකතු වෙලා ක්‍රීඩාව දියුණු කරන්න. இத்துடன் எமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி நாளை மதியம் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.